ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மாயமான லாரி டிரைவர் கொலை செய்யப்பட்டு 24 நாட்களுக்கு பின்னர் சடலமாக உடல் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையைச் சேர்ந்தவர் விக்னேஷ். லாரி ஓட்டுநரான இவரை கடந்த 24ஆம் தேதி முதல் காணவில்லை என கூறி புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடி வந்தனர். விக்னேஷ் மீது காவல் நிலையத்தில் பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவர அவரின் நண்பர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சத்தி வடக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் விக்னேஷை கொலை செய்ததாக கூறி சத்தியமங்கலம் விஏஓவிடம் சரணடைந்த நிலையில் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விக்னேஷிற்கும் தனக்கும் ஏற்பட்ட முன் விரோதத்தில் தனது மாமனார் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து விக்னேஷை கொன்றதும் உடலை காசிக்காடு செல்லும் வழியில் குழி தோண்டி புதைத்ததாகவும் சசிகுமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுமார் 24 நாட்கள் கழித்து விக்னேஷின் உடலை தோண்டி எடுத்த நிலையில் உடலை உடற்கூராய்வு செய்த பின்னர் மீண்டும் அடக்கம் செய்தனர். இந்த சம்பவத்தில் சசிகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.